உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்வு மையம் வாரியாக வெளியிடப்பட்ட நீட் தேர்வு முடிவுகளில் குறிப்பிட்ட தேர்வு மையங்களில் அதிக அளவு மாணவர்கள் 600 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றது தெரியவந்துள்ளது. இதன் மூலம் நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததற்கான முகாந்திரம் உறுதியாகி இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நாடு முழுவதும் தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் 700க்கு அதிகமான மதிப்பெண்களை ராஜஸ்தானில் 482 பேரும், மகாராஷ்டிராவில் 205 பேரும், கேரளாவில் 194 பேரும் பெற்றுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 184 பேர், ஹரியானாவில் 146 பேர், குஜராத்தில் 145 பேர், கர்நாடகாவில் 134 பேர் 700க்கு அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர். இந்த பட்டியலில் 129 பேருடன் தமிழ்நாடு 8வது இடத்தில் உள்ளது. டெல்லியில் 120 பேரும், மேற்கு வங்கத்தில் 93 பேரும் 700க்கு அதிகமான மதிப்பெண் பெற்றுள்ளனர். குறிப்பாக முறைகேடு நடந்தது கண்டறியப்பட்ட ஹரியானா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், குஜராத், பீகார், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களின் தேர்வு முடிவுகளை நாடே உற்று நோக்கி வருகிறது. நீட் வினாத்தாளை கசியவிட்ட ஜார்க்கண்ட் ஹசாரிபாக் பள்ளி முதல்வர் கைதான நிலையில் அந்த பள்ளி தேர்வு மையத்தில் மட்டும் 22 பேர் 600க்கு அதிகமான மதிப்பெண் எடுத்துள்ளனர். அந்த மையத்தில் 696 அதிகபட்ச மதிப்பெண்ணாக உள்ளது. ஹரியானா ஜஜாரில் உள்ள பள்ளியில் 14 மாணவர்கள் 650ற்கு அதிகமான மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். குறிப்பாக அடுத்தடுத்த வரிசை எண் கொண்ட 2 மாணவர்கள் 650ற்கும் அதிக மதிப்பெண்கள் எடுத்தது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. ஹரியானா பகதூர்கரில் 6 மாணவர்கள் 720 மதிப்பெண் எடுத்த தேர்வு மையத்தில் மேலும் 2 மாணவர்கள் 670க்கு அதிகமாக மதிப்பெண் பெற்றுள்ளனர். ராஜஸ்தானின் சிகாரில் உள்ள தேர்வு மையம் ஒன்றில் 83 மாணவர்கள் 600க்கு அதிகமான மதிப்பெண் பெற்றுள்ளனர். மற்றொரு மையத்தில் 4 பேர் 700க்கு அதிகமாகவும், 45 பேர் 650ற்கு அதிகமாகவும், 92 பேர் 600க்கு அதிகமாகவும், 200 பேர் 500க்கு அதிகமாகவும் மதிப்பெண் பெற்றது பலத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. குஜராத் ராஜ்கோட்டில் உள்ள ஆர்கே பல்கலைக்கழக மையத்தில் தேர்வு எழுதியவர்களில் ஒரு மாணவர் முழு மதிப்பெண்ணான 720, 2 பேர் 710, 4 பேர் 705, ஒருவர் 704, மற்றொரு மாணவர் 701, 3 பேர் 700 என மொத்தம் 12 மாணவர்கள் 700க்கு அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர். 259 பேர் 600க்கு அதிகமாகவும், 110 பேர் 650ற்கு அதிகமாகவும், 48 பேர் 680ற்கு அதிகமாகவும் மதிப்பெண் பெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவின் லத்தூரில் சிபிஐயால் 2 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட தேர்வு மையத்தில் ஒரு மாணவர் 700 மதிப்பெண் பெற்றுள்ளார். 16 பேர் 650ற்கு அதிக மதிப்பெண் பெற்றது அம்பலமாகி உள்ளது. இதேபோல லத்தூரில் மற்றொரு தேர்வு மையத்திலும் ஒருவர் 700, 18 பேர் 650ற்கு அதிக மதிப்பெண் பெற்றுள்ளது முறைகேடு நடந்ததற்கான முகாந்திரத்தை வெளிப்படுத்தி உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. அது மட்டும் இன்றி லத்தூரின் 3வது தேர்வு மையத்திலும் 3 பேர் 700 மதிப்பெண், 13 பேர் 650ற்கு அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர். முறைகேடாக நடந்த நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. தேர்வு மையம் வாரியாக வெளியான முடிவுகளில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாணவர்கள் மதிப்பெண்களை குவித்தது அம்பலமாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.